வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் புதிதாக 57 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் தொடங்கப்படும் என்று மத்திய அமைச்சரவையின் முடிவு தரமான கல்வியை அளிப்பதற்கான சிறந்த நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கான வரி பகிர்வாக 1,1601 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. நாட்டில் 9 மாநிலங்களில் பேரிடர் மீட்பு மற்றும் மறுகட்டமைப்பிற்காக 4,645 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் இன்று விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 8 தங்கம் உட்பட 26 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் புதிதாக 57 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் தொடங்கப்படும் என்ற மத்திய அமைச்சரவையின் முடிவு தரமான கல்வியை அளிப்பதற்கான சிறந்த நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் பல மாணவர்கள் பயனடைவார்கள் என்றும் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் கூறியுள்ளார். பருப்பு வகைகள் உற்பத்தியில் தன்னிறைவை அடைவதற்கான இயக்கத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் நாட்டில் விவசாயிகளின் நலன் உறுதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இம்முடிவு பருப்பு வகைகளின் உற்பத்தியை அதிகரிப்பதோடு மட்டுமின்றி சுயசார்பை ஒட்டிய அரசின் நடவடிக்கைகளுக்கு வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். உயிரி மருத்துவ ஆராய்ச்சி தொழில் திட்டத்தின் 3ஆம் கட்ட பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் நாட்டில் உலகத்தரம் வாய்ந்த உயிரி மருத்துவ ஆராய்ச்சி திறன் கட்டமைக்கப்படும் என்றும் அறிவியல் திறன் மேம்படும் என்றும் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களுக்கான வரி பகிர்வாக 1,1603 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. இதுகுறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உத்தரப்பிரதேசத்திற்கு 18,227 கோடி ரூபாயும், பீகாருக்கு 10,219 கோடி ரூபாயும், கர்நாடகாவிற்கு 3,705 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு 4,144 கோடி ரூபாயும், ஆந்திர பிரதேசத்திற்கு 4,112 கோடி ரூபாயும், தெலங்கானாவிற்கு 2,136 கோடி ரூபாயும், கேரளாவிற்கு 1,956 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தை ஒட்டி முன்கூட்டியே மாநிலங்களுக்கு இந்த வரிப்பகிர்வு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் 9 மாநிலங்களில் பேரிடர் மீட்பு மற்றும் மறுகட்டமைப்பிற்காக 4,645 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையிலான உயர்நிலைக் குழு கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் அஸ்ஸாம், கேரளா, மத்திய பிரதேசம், ஒடிஷா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர் மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்கள் பயனடையும். அசாம் மாநிலத்தில் ஈரநிலங்களின் மறுசீரமைப்பிற்காக 692 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இன்று விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், அதர்மத்தை தர்மம் வென்றதன் அடையாளமாக திகழும் இப்பண்டிகை உண்மை மற்றும் நீதி சார்ந்த வழியில் மக்களை வழிநடத்திச் செல்வதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தீமை மற்றும் அநீதிக்கு எதிராக நன்மை மற்றும் நீதியின் வெற்றியை கொண்டாடும் பண்டிகை இது என்று தெரிவித்துள்ளார். துணிச்சல், அறிவு மற்றும் பக்தி ஆகியவை என்றென்றும் மக்களை வழிநடத்தட்டும் என்றும் பிரதமர் வாழ்த்தியுள்ளார். பொது நிர்வாகத்துறையில் பிரதமரின் திறன் விருதுக்கான இணையதளத்தை மத்திய பொதுமக்கள் குறைதீர்ப்பு அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இதையடுத்து இந்த விருதுகளுக்கான பரிந்துரையை www.pmawards.gov.in என்ற இணையதளம் மூலம் அடுத்த மாதம் சமர்ப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 16 விருதுகள் வழங்கப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி. சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம்.
தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 50வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் அன்னாரது நினைவிடத்தில் அரசு சார்பிலும் பல்வேறு கட்சியினர் சார்பிலும் மரியாதை செலுத்தப்படுகிறது. காதி திருவிழாவின் ஒரு பகுதியாக புதுதில்லியில் சிறப்பு கண்காட்சியை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தொடங்கி வைத்தார். இம்மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் தமிழ்நாடு, பீகார், மேற்குவங்கம் உள்ளிட்ட 18 மாநிலங்களைச் சேர்ந்த காதி நிறுவனங்களும் தொழில் முனைவர்களும் பங்கேற்றுள்ளனர். காஃபி ஏற்றுமதி கடந்த சில ஆண்டுகளாக 2 மடங்கு அதிகரித்துள்ளதென்று மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். சர்வதேச காஃபி தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், காஃபி நுகர்வு அதிகரித்துள்ளதே இதற்கு முக்கிய காரணம் என்று தெரிவித்தார். தொடர் விடுமுறையை ஒட்டி நாடு முழுவதும் சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படக்கூடிய திருப்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் நவராத்திரி தொடர் விடுமுறை கொண்டாடப்பட்டு வருவதால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு தொடர் மழை காரணமாக கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது 3 தினங்களாக கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு சீரானதால் அருவியின் பாதுகாப்பான பகுதியான 3 பகுதிகளில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தண்ணீரின் அளவு அதிகமாக காணப்படும் 2 பகுதிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டு தடுப்பு வேலி அமைத்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. ஒடிஷாவின் குறிப்பிட்ட பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அஸ்ஸாம், மேகாலயா, சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேசம், மேற்குவங்க மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 8 தங்கம் உட்பட 26 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான நேற்று ஆடவர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் முகேஷ் நெலவள்ளி தங்கப்பதக்கமும் சஹில் சௌத்ரி வெண்கலப் பதக்கமும் வென்றார். மகளிர் பிரிவில் தேஜஸ்வினி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 10 வெள்ளிப் பதக்கங்களையும் 8 வெண்கலப் பதக்கங்களையும் இந்தியா வென்றது. ஆசிய நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ், பவ்யா சச்தேவா, சஜன் பிரகாஷ் ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ரிலே பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றது. தேசிய செஸ் சாம்பியன் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் இடியன் பட்டம் வென்றார். ஆந்திர பிரதேச மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற இப்போட்டியின் 11 சுற்றுகளில் 7 சுற்றில் வெற்றியும் 4 சுற்றில் டிராவும் செய்து இப்பட்டத்தை கைப்பற்றினார். கேரளாவைச் சேர்ந்த கௌதம் கிருஷ்ணா 2ஆம் இடம் பிடித்தார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை மணி 9:30க்கு தொடங்குகிறது. 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தில்லியில் வரும் 10ஆம் தேதி தொடங்குகிறது. ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 171 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்று வரும் அல் அன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அலாப் மிஸ்ரா, மன்ராஜ் சிங், மிதுன் மஞ்சுநாத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிம் மிர், தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி கஷ்யப், அனுபமா உபாத்யாயா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக பளுதூக்குதல் சாம்பியன் போட்டி நார்வேயில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் மகளிர் பிரிவில் மீராபாய் சானு, ஆடவர் பிரிவில் லவ்பிரீத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் புதிதாக 57 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் தொடங்கப்படும் என்ற மத்திய அமைச்சரவையின் முடிவு தரமான கல்வியை அளிப்பதற்கான சிறந்த நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கான வரி பகிர்வாக 1,0603 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. நாட்டில் 9 மாநிலங்களில் பேரிடர் மீட்பு மற்றும் மறுகட்டமைப்பிற்காக 4,645 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் இன்று விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 8 தங்கம் உட்பட 26 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.